Hello viewers, welcome to Deeps Mathematics. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா LCM and HCFக்கான டாபிக் தான் நம்ம இன்றைக்கி கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நேற்று வந்து ப்ராப்பராக வந்து வீடியோ கொடுக்க முடியலங்க. ஸோ சம் ஒர்க்ஸ் இருந்தனால கொடுக்க முடியல. ஸோ நேற்றுக்கான ஸ்கெடியூல் ஃபுல்லாகவே இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 10 கொஷனில் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து என்னென்னு பாருங்கள். தி LCM of two numbers is 2079 and their HCF is 27. If one of the number is 189, then find the other number is. சரி, ஓகே. இரண்டு எண்களின் மீச்சிறு பொது வகு எண் 2079, மீப்பெரு பொது வகு எண் 27, அதில் ஒரு எண் 189 எனில் அடுத்த எண்ணை கண்டுபிடி. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? எல்சிஎம்க்கான நம்பர் கொடுத்துட்டாங்க, ஹெச்சிஎஃப்க்கான நம்பர் கொடுத்துட்டாங்க. இரண்டு எண்களில் ஒரு எண் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ மற்றொரு எண் என்ன அப்படிங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபார்ம் என்னதுங்க? எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய். இதானே நம்மளோட ஃபார்முலா. இப்போ ஒரு நம்பர் வந்து வந்துருச்சு, இன்னொரு நம்பர் தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒய் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு எக்ஸ் அந்த பக்கம் அனுப்பிச்சோன்னா நமக்கு எப்படி வரும்? எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் டிவைடட் பை எக்ஸ்ன்னு வருமா? ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ஸ்டியூட் பண்ணி சம்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டுருக்கோம் இல்லைங்களா? வரிசையாகவே எல்லாமே இப்படி தான் வந்து பார்த்துட்ருக்கோம். மெஜாரிட்டியாக எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்பில் கேட்டிருக்கக்கூடிய மாடலே இதுதான் நமக்கு. சரி, ஓகே. ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம்மோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2079 இன்ட்டு ஹெச்சிஎஃபோட வேல்யூ 27. ஒன் ஆஃப் த நம்பர்னு சொல்லிட்டு 189 கொடுத்துருக்காங்களா? சரி, இதை 3 டேபிளில் வந்து சால்வ் பண்ணுவோம். 6 3s are 18, 3 3s are 9, இது 9. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அகைன் வந்து 3 டேபிள் 21, இது 3 3s are. ஸோ 1 3 is 3, 7 3s are 21. ஸோ இதை வந்து ஃபைனலாக 7 டேபிளில் தான் நம்ம கேன்சல் பண்ணி ஆகணும். ஸோ 7 டேபிளில் போனோன்னா 2 7s are 14, மிச்சம் 6 இருக்கும். 9 7s are 63, மிச்சம் 4 இருக்கும். 7 7s are 49. ஸோ 297 அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபைனல் ஆன்சராக கிடைக்கிது. அதாவது அனதர் நம்பர் அப்படிங்கிறதோட வேல்யூ நமக்கு ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 297. சரி, அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பார்த்தரலாம். இஃப் HCF and LCM of the two numbers are 12 and 144 respectively, if one of the number is 36 and the other number is, ஸோ இது வந்து தமிழில் வாசிக்க வேணாம், அப்படி ஸ்ட்ரைட்டாக பார்த்துருங்க. HCFோட நம்பர் வந்து 12, LCMோட நம்பர் 144, ஒரு நம்பரோட வேல்யூ 36. அப்போ இன்னொரு நம்பர் என்னங்கிறதான் கேட்குறாங்க. ஸோ இதை வந்து தமிழில் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே? ஸோ இப்போ தான் ஃபார்முலா பார்த்தா, ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஸோ y ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் டிவைட் பை எக்ஸுங்கிறது தான் நம்மளோட ஃபார்முலா. அப்போது எல்சிஎம்மில் வந்து என்ன போடணும்? 144, ஹெச்சிஎஃப்பில் 12 போடணும். டிவைடட் பை ஒரு நம்பரில் என்ன கொடுத்துருக்காங்க? 36. ஸோ இது 112 is 12, 3 12s are 36, 1 3 is 3, இங்கே ஒரு 4 3s are 12, இங்கே 2 போட்டாச்சு, 6 3s are 24, சாரி 8 3s are 24. ஸோ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கிது? 48 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு ரிப்பீட் ஆகிருக்குங்க. இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ரிப்பீட்டட். ஒரு வேளை எழுதி நோட் பண்ணி விட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா இதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்திங்கன்னா இந்த சமம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். GCD and LCM of the expression a power k, a power k plus 3, a power k plus 5, k belongs to n or respectively a power k, a power k plus 3, a power k plus 5 என்ற கோவையின் மீப்போவா மற்றும் மீப்போமா முறையே. என்ன கேட்டிருக்காங்க? இந்த 3 டேர்ம்லேருந்து எல்சிஎம்மும் GCD அதாவது ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ கொஷின் பார்த்திங்கன்னா a பவர் k, இந்த a பவர் k ப்ளஸ் 3ங்கிறத a பவர் k இன்ட்டு a பவர் 3ன்னு பிரிக்கலாம். இதுக்கான ஃபார்முலா என்னங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்தப்பவே நான் சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோஸில். ஸோ a பவர் k ப்ளஸ் 5ங்கிறது a பவர் k இன்ட்டு a பவர் 5. ஸோ திரும்ப ஒரு தடவை கூட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இது எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத. ஸோ இந்த இடத்துல நான் இதை எழுதிக்கிறேன். a பவர் m ப்ளஸ் n ஈக்குவல் டு a பவர் m இன்ட்டு a பவர் n. அதாவது பேஸ் சேமாக இருந்து ஒரே பேஸாக இருந்து பவர் வந்து அடிஷனில் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி பிரிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பவர் பேஸில் வந்து அந்த பவரோட பேஸ் வந்து ஒரே மாதிரி இருந்து பவர் வேறு வேறையாக இருந்துச்சுன்னா பேஸை ஒரு தடவை எழுதிட்டு பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபார்முலா. 2 வகையிலையும் சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? a பவர் k ப்ளஸ் 3 இருக்குது. அப்போ இதோட முந்தின ஸ்டெப் எப்படியா இருந்திருக்கும்? a பவர் k இன்ட்டு a பவர் 3 தான் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இதை தான் என்ன பண்ணியிருப்பாங்க? பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை பேஸ் எழுதிட்டு பவரை மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருக்கோம்? 2ஆக வந்து பிரித்து எழுதியிருக்கோம். a பவர் k இன்ட்டு a பவர் 3ன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இதில் ஹெச்சிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா a பவர் k அப்படிங்கிறது தான் 3 இடத்துலையுமே பொதுவானதாக வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ ஹெச்சிஎஃப்ங்கிற இடத்துல a பவர் k வந்து எடுத்துக்குவோம். எல்சிஎம்மில் வந்து எப்படிங்க a பவர் k ப்ளஸ் 5 வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா
இந்த இடத்துல a பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ எல்சிஎம் பொறுத்தளவில் a பவர் k வந்துடும் கண்டிப்பாக. ஸோ இந்த டேர்மில் பார்க்கும்போது இருக்கிறதுலே பவர் எது அதிகமோ அதை தானே நம்ம எல்சிஎம்மாக எடுத்துக்குவோம். அப்போ a பவர் 5 தான் எடுத்துப்போம். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணலாம், அந்த ஃபார்முலா வச்சு இது ரெண்டையும் என்ன பண்ணலாம், பேஸை ஒரு தடவை எழுதிட்டு பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்சிஎம் பொறுத்தளவில் a பவர் k + 5 தான் இதுக்கான ஆன்சர். இது ஆல்ரெடி நம்மளே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம், இது செகண்ட் டைம். ஸோ எக்ஸாக்டாக அடுத்த தடவை அதே கொஷின் தான் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். எத்தனை தடவை இந்த ஒரே கொஷின் மாடலில் வந்துருந்துச்சுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நம்பர் கூட மாறாமல் கொஷினும் மாறாமல் அப்படியே வந்து இது வரைக்கும் நம்மளே 3 தடவை இந்த கொஷினை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்துருங்க. GCD and LCM of two polynomials are x plus 1 and x power 6 minus 1 respectively if one of the polynomial is x power 3 plus 1. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, எல்சிஎம்மும் ஹச்சிஎஃப்பும் என்னென்னு கொடுத்துட்டாங்க. 1 நம்பர் கொடுத்துட்டு அனதர் நம்பர் தான் கேட்குறாங்க. ஸோ எப்பயும் போல் என்ன பண்ணுவோம், y = LCM × HCF divided by x இதானே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, x plus 1 இன்ட்டு அடுத்தது இந்த x பவர் 6 minus 1 இருக்குது இல்லைங்களா, இதை வந்து 1 power 6ன்னு வச்சுக்கலாம். இதை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் x³ மைனஸ் இது 1 தானே இருக்கீங்க, 1³ சொல்லி இதை ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுறேன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், a² - b² மெத்தடில் இருக்கா. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், ஏங்கிற இடத்துல x³ இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம், a + b × a - bன்னு வரணுமா. அப்போ x³ + 1 இங்கேயும் க்யூப் தான் வரும். அடுத்தது x³ - 1 இப்படி தான் நம்மளால் ஸ்ப்ளிட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அந்த x பவர் 6 - 1க்கு பதிலாக x³ + 1 x³ - 1 அந்த 1³ அதே தான் 1 அதே தானே. ஸோ அப்படியே எழுதிக்கலாம். டிவைடட் பையில் 1 நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, x³ + 1ங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ x³ + 1 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ நியூமரேட்டரில் இங்கே இருந்ததும் நமக்கு கேன்சல் ஆகிட்டு மிச்சம் என்ன மட்டும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா x + 1 × x³ - 1. ஸோ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய x + 1 × x³ - 1ங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து போயிடலாம். எக்ஸாக்டாக அடுத்ததும் அதே சம் தான் நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். வேறு ஏதோ ஒரு கொஷினில் LCM and HCF அங்கே வந்து என்ன கேட்டிருந்தாங்க, GCDங்கிற வார்த்தை கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல இது ஒன்று மட்டும்தான் மாறி இருக்கு, HCFன்னு சொல்லிட்டு. அடுத்து x பவர் 6 - 1 x + 1 x³ + 1 இது எல்லாமே அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 டைம் வந்து நமக்கு என்ன ஆயிருக்கு, இதே கொஷின் அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு. So next one பாருங்கள், the GCD and LCM of two polynomial are x plus 1 and x power 4 minus 1 respectively. One of the polynomial is x² plus 1. So என்ன பண்ண போகிறோம், அப்படியே ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டியூட் தானே பண்ணுவோம். ஸோ LCM into HCFங்கிறத போட்டுடலாம், x power 4 minus 1. ஸோ இது நம்ம எப்படிங்க ஸ்ப்ளிட் அவுட் பண்ணலாம், x² the whole square minus 1 square போட்டால் a² minus b² மாதிரி இருக்கா. ஸோ அப்போ இதை நம்மளால் எப்படி விரிச்சு எழுத முடியும், a plus b into a minus b, அதாவது x² plus 1 into x² minus 1. ஸோ இதையும் நம்மளால் ஸ்ப்ளிட் அவுட் பண்ண முடியும் தான். பட் அடுத்த ஸ்டெப்பில் என்னென்னு பார்த்துக்கலாம். 1 நம்பர் x² plus 1ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ வழக்கம் போல் ப்ரீவியஸாக பார்த்த சம் மாதிரி நடுவில் இந்த ரெண்டு டேர்மையும் கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்து நமக்கு ஆன்சரில் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து x plus 1 into x² minus 1ங்கிறது ஆப்ஷன் பியில் நமக்கு அப்படியே ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு மேலே எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை, அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருங்க. If x plus 1 and 2 of x plus 1 into x² minus 4 are GCD and LCM of two polynomial and one of the polynomial is x plus 1 into x minus 2, then the other polynomial is. So வழக்கம் போல் other polynomial தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் நம்மளோட HCF into LCMங்கிறது தெரிஞ்சிடும். டிவைடட் பை இது ஒன் ஆஃப் த பாலினாமியல்ங்கிறது நமக்கு ஸ்ட்ரைட்டாக தெரியுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய x plus 1யும் இங்கே இருக்கக்கூடிய x plus 1யும் நம்ம தாராளமாக ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடலாம். ஓகேவா. அப்போ மிச்சம் நம்மக்கிட்ட என்னங்க இருக்குது, இந்த 2 of x plus 1 into x² minus 4ம் இந்த x minus 2 மட்டும்தானே இருக்குது. சரி, இதை மட்டுமே நம்ம வந்து எடுத்து எழுதி பார்ப்போம். ஸோ 2 of x plus 1 into அந்த x² minus 4ங்கிறத 2² எழுதலாம். ஓகேங்களா. இப்போ அதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணலாம், a² minus b²ங்கிறத a plus b into a minus b இப்படி ஸ்ட்ரைட்டாக நம்மளால் ஸ்ப்ளிட் அவுட் பண்ண முடியும் தானே. ஸோ இதை அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாங்க சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஸோ என்னங்க வருது, x plus 2 into x minus 2 டிவைடட் பை நம்ம ஆல்ரெடி இந்த x plus 1 மட்டும் அடிச்சிருந்தோம். நம்மக்கிட்ட இங்கே என்ன இருக்குது, x minus 2 இருக்குது. ஸோ இந்த x minus 2வையும் இந்த x minus 2வையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் 2 of x plus 1
இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 மட்டும் இருக்குது. ஆனால் நமக்கு ஆன்சரில் அப்படி எதுவுமே கிடையாது. வெறும் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 தான் இருக்குது. அந்த 2ங்கிறது இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே உள்ளே வந்து மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் இப்படி ஒரு ஆன்சர் இங்கே இருக்குது இல்லைங்களா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1ஐயும் எக்ஸ் ப்ளஸ் 2ஐயும் ஃபஸ்ட்டு வந்து மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 2 இருக்கட்டும். இந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர், அடுத்தது ப்ளஸ் 2x வரும். அடுத்து இந்த 1 இன்ட்டு எக்ஸ்னால் எக்ஸ் வரும், ப்ளஸ் 1 இன்ட்டு 2ங்கிறது 2ன்னு கிடைக்குமா. ஸோ இந்த 2xையும் 1xையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்னங்க கிடைக்கும், 3x அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இந்த ப்ளஸ் 2 அப்படிங்க எழுதிக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அந்த 2வை வந்து உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக வந்து மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 4 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சராவது நமக்கு ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்தா ஆப்ஷன் டியில் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 4ங்கிறது நமக்கு ஃபைனல் ஆன்சராக கிடைக்கிது. ஸோ அவ்வளோதான், இந்த சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம போயிடலாம். ஸோ கொஷின் பாருங்கள், HCF of 2 numbers is 12 and their difference is 12, find the numbers. ஸோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, HCF எடுத்தால் அந்த 2 நம்பருக்கும் வந்து HCF 12 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆக்சுவலோட 2 நம்பரையும் சப்ராக்ஷன் பண்ணி பார்த்தாலும் 12 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத, அதாவது ஆக்சுவலாக கொஷினோட நம்பர்ஸ் என்னங்கிறத 4 ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. சரி, 2 நம்பரையும் சப்ராக்ஷன் பண்ணி பார்த்தா 12 கிடைக்கும்னு சொன்னாங்களே, அதை வச்சு மூவ் பண்ணி பார்ப்போம். 66ஐயும் 78ஐயும் மைனஸ் பண்ணால் 12 கிடைக்கும். 70ஐயும் 82ஐயும் மைனஸ் பண்ணாலும் 12 தான். 94ஐயும் 106ஐயும் சப்ராக்ஷன் பண்ணாலும் 12 தான் வருது. 84ஐயும் 96ஐயும் சப்ராக்ஷன் பண்ணாலும் 12. ஸோ இதை வச்சு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. வேறு வழியில் இருக்கக்கூடிய எல்லா நம்பருக்கும் நம்ம HCF எடுத்து பார்த்து தான் ஆகணும். 12 வந்துச்சுன்னா அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 66க்கும் 78க்கும் HCF எடுப்போம். ஸோ 2 டேபிள் போகலாம். 33 2s are 66. ஸோ 3 2s are 6, 9 2s are 18. ஸோ 3 டேபிளில் போனோன்னா 11 வரும். இங்கே 1 3 3 3. ஸோ இதுக்கு மேலே இது ரெண்டுமே ப்ரைம் நம்பர், நம்மளால் 12 வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது கண்டிப்பாக கிடையாது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 70க்கும் 82க்கும் எடுக்கணும். 2 டேபிளில் போட்டால் இங்கே 35 வரும், இங்கே 41. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாது. பிகாஸ் 41ங்கிறது வந்து ப்ரைம் நம்பர். ஸோ அதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது. அடுத்தது 94, 106 அப்படிங்கிறது இருக்கா. 2 டேபிளில் போயிடுவோம். 4 2s are 8, 7, இங்கே 5 2s are 10, இங்கே 3. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க, ப்ரொசீட் பண்ணி HCF ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ ஃபைனலாக 84, 96 வந்து போயிடுவோம். 2 டேபிளில் போனால் 4 2s are 8, இங்கே 2, இங்கே வந்து 4 2s are 8, 1 வரும், 8 2s are 16. ஸோ 2 டேபிள் போங்க, 21, இங்கே 24. ஸோ ஃபைனலாக இங்கே 3 டேபிள் வந்து போகலாம். 7, 8. ஸோ இதுக்கு மேலே HCF வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது. பிகாஸ் ப்ரைம் நம்பரான 7 வந்து இங்கே அரைஸ் ஆயிடுச்சு. ஸோ 2 2s are 4, 4 3s are 12. ஸோ HCF எடுக்கிறப்ப நமக்கு 12 எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 84, 96ல் தான் 12ங்கிறது நமக்கு கிடச்சிச்சு. இந்த 84 மைனஸ் 96 போட்டாலும் நமக்கு 12 தான் வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் இதுக்கான சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ கொஷின் பாருங்கள், தி ரேஷியோ ஆஃப் 2 numbers is 3:4 and the HCF is 4, find the LCM. ஸோ இந்த சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ என்னென்னா 2 நம்பருக்கான ரேஷியோ வந்து 3:4ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதாவது எக்ஸ் இன்ட்டு ஒய் நம்ம எடுப்போம் இல்லைங்களா, அதை ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. HCFோட வேல்யூ வந்து 4 கொடுத்துட்டாங்க. LCM தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு LCM இன்ட்டு HCF ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு தெரியுமா. அப்போ LCM மட்டும் வேணும்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை HCFங்கிறது தான் இப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ரேஷியோவில் இருக்கக்கூடிய 2 நம்பரை நம்ம தனியாக பிரித்து எடுத்து அந்த பர்டிகுலர் நம்பர்ஸ் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் நம்மளால் ஃபார்முலாலே ப்ரொசீட் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ இதை நம்ம எப்படிங்க எடுப்போம், 3x, 4xங்கிறத எடுப்போம். கண்டிப்பாக ரேஷியோலேருந்து ரிமூவ் பண்ணும்போது கூட மல்டிப்பிளில் ஒரு எக்ஸுங்கிறத நம்ம கொடுக்க தான் செய்வோம். இதுதான் நம்மளோட ஆக்சுவல் ப்ரொசீஜர். ஸோ 3x, 4xங்கிறத நம்ம கொடுப்போம். ஸோ இந்த எக்ஸுங்கிற இடத்துல ஏதோ ஒரு நம்பரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நமக்கு எக்ஸாக்ட் அந்த முழுமையான நம்பருங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸுங்கிற இடத்துல நான் HCF ஆனால் 4 வந்து போட போகிறேன். ஏங்க அந்த 4 போடுறீங்க நீங்கள், எதனால் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த எக்ஸுங்கிறது காமன் நம்பர். ஸோ அதே போல் ஏதோ ஒரு 2 நம்பர், இப்போ 12க்கும் 16க்கும் நம்ம வந்து HCF எடுக்கிறோன்னா இதில் இருக்கக்கூடிய காமனான டேபிள் தானே நம்ம போட்டு நம்ம என்னென்ன எடுத்திருப்போம், HCFன்றது எடுத்து வந்திருப்போம். ஸோ இந்த எக்ஸுங்கிறது காமன் ஃபேக்டருங்கிற மாதிரி இந்த HCFங்கிறது என்ன தான் ஒரு காமன் ஃபேக்டர் தான். ஸோ அந்த அடிப்படையில் அந்த எக்ஸுங்கிற இடத்துல நம்ம என்ன பிரதியிட போகிறோம், 4ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 3xங்கிற இடத்துல 3 × 4, 4xங்கிற இடத்துல 4 × 4. அப்போ இங்கே என்ன கிடைக்குது, 12, 16. இப்போ நான் வந்து உங்களுக்கு HCF போட்டு காமிச்சேன் இல்லையா, அதே நம்பர்ஸ் தான். ஓகேங்களா. சரி, அப்போ எக்ஸுங்கிற இடத்துல 12, ஒய்ங்கிற இடத்துல 16. LCM ஈக்குவல் டு
12 into 16 divided by HCFங்கிற இடத்துல ஆல்ரெடி 4 தான் இருக்குது. ஸோ 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்க. 1 4 is 4, 4 4 is 16. அப்போ 12 into 4ங்கிறது என்ன கிடைக்கும்? 48. ஓகே. ஸோ அடுத்த சம் வந்து என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அதே சம் தாங்க கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ த ரேஷியோ ஆஃப் த 2 number 3:4, HCF வந்து 4, LCM என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 48. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கான சம்ஸ் வந்து நிறையாவே வந்து போயிருக்கு. பிகாஸ் ஆஃப் ரிப்பீட்டட் சம்ஸ் வந்து எத்தனை வந்து எவ்வளோ வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நிறையாவே நம்ம பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரியான ஒரு மாடல் வந்து அடுத்து நம்மக்கிட்ட இருக்குங்க. ஸோ இதை ஒன்று மட்டும் நம்ம பார்த்துட்டு இன்றைக்கான கிளாஸை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ த ரேஷியோ ஆஃப் 2 numbers is 5:6 and their LCM is 480. தென் தேர் HCF இஸ். ஸோ போன தடவை HCF வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணி தப்பிச்சிட்டோம். ஆனால் இந்த தடவை நம்மள்ட்ட என்ன கொடுத்துருக்காங்க? LCM கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த காமன் எக்ஸுங்கிறது என்னங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த காமன் டேர்ம் இல்லாத சம்மை நம்ம எப்படி வந்து ப்ரொசீட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவோடய சேர்த்து பார்த்துட்டோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் இதையும் வந்து ஆட் பண்ணிட்டேன் இப்போது. சரி, இப்போ நமக்கு வந்து என்ன தேவை? HCF தேவை. அப்போது ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு x into y divided by LCMங்கிறது தான் நமக்கான ஃபார்முலாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, இந்த 5:6ங்கிறத எப்படி பிரிச்சிருப்போம்? 5x 6x இப்படி தானே நம்ம பிரிச்சிருப்போம். சரி, அந்த எக்ஸுங்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 5x. ஒய்ங்கிற இடத்துல 6x. LCM என்ன கொடுத்துட்டாங்க? 480. சரி, இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா? ஸோ இப்படி வேணாங்க, கன்ஃபியூஸ் ஆக்கிவிட்டோம். நான் வேறு ஒரு மெத்தட் சொல்கிறேன். சரி, இப்போ எக்ஸுங்கிற இடத்துல நம்ம 5x, ஒய்ங்கிற இடத்துல 6x, LCMங்கிற இடத்துல 480. HCF என்னன்னு தெரியாது. அதனால இந்த காமன் ஃபேக்டரை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்? எக்ஸுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் சம்மில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணுவோம். ஸோ HCFங்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? எக்ஸு. ஆக்சுவலாக நமக்கு என்ன ஃபார்முலா வந்து நம்ம எப்போவுமே எடுப்போம்? LCM இன்ட்டு HCF ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு எடுப்போமா? ஸோ இப்படி இந்த ஃபார்மேட்லேயே நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எதையும் எந்த பக்கமும் கொண்டு போக வேணாம். சரிங்களா? LCMங்கிற இடத்துல 480, HCFங்கிற இடத்துல எக்ஸு, எக்ஸுங்கிற இடத்துல 5x இன்ட்டு ஒய்ங்கிற இடத்துல 6x. ஓகேவா? சரி, இப்படி இருக்கட்டும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா 30x² கிடைக்கும். இங்கே 480x. இங்கே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸையும் என்ன பண்ணலாம்? தாராளமாக நம்ம ஸ்ட்ரைக் கொடுத்துடலாமா? சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலான்னா 480 = 30ல் ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஒரு எக்ஸை மட்டும் நம்ம இங்கிட்ட வச்சுட்டு இந்த 30 எங்கிட்ட அனுப்பினோன்னா 480 / 13 வரும். ஸோ 10 10 கேன்சல் ஆகிடும். 13 is 3, 13 is 3, 6 3s are 18. அப்போ எக்ஸோட வேல்யூ மட்டும் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 16 கிடச்சிருக்கு. நமக்கு என்ன தான் தேவை? HCF தான் தேவை. HCFங்கிறது வெறும் ஒரே ஒரு எக்ஸ் தானே. ஸோ அப்போ என்ன வந்துடும்? 16ங்கிறது நமக்கு கால்குலேட் ஆகிடும். ஏங்க நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த ஸ்டெப்பை படி நம்ம போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் பார்த்துருங்க. 5x 6x / 480. இங்கே என்ன இருந்துச்சு? HCFன்னு இருந்துச்சு. நம்பர்ஸ் ரெண்டும் டிவைட் ஆகி இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே 16 கிடச்சிருக்கும், மேலே ரெண்டும் சேர்ந்து x² வந்து கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு வகையில் வந்து சால்வ் ஆகாத மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்ம் நம்ம அப்படியே வச்சு சால்வ் பண்ணுற பட்சத்தில் தான் நமக்கு சரியாக கிடைக்கிது. அதனால தான் இது வேணால் நம்ம அதவே வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதுவும் வந்து குழப்பாமல் ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்துருக்கும். இல்லைனா இது ஒன்ஸ் அகேன் x²க்கு அப்புறம் நம்ம எக்ஸ் வந்து பிரதிடுங்க, இப்போ வந்து எக்ஸ் அடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத வச்சு நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கான சம்ஸ் வந்து அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.